கிறிஸ்தவர்கள் 3 டைப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். ஒன்று ஃபுல்லி கிறிஸ்டியன்ஸ். எப்படி? ஃபுல்லி கிறிஸ்டியன்ஸ், முழுவதும் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, எல்லாத்துலேயும் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க. தே ஆர் ஃபுல்லி கிறிஸ்டியன்ஸ். அவங்கள அப்படி சொல்லுவாங்க, முழுவதும் கிறிஸ்தவர்கள். அப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இன்னொரு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஃபெஸ்டிவ் கிறிஸ்டியன்ஸ், பண்டிகை கிறிஸ்தவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பண்டிகைக்கு மட்டும் வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர், இப்படி ஏதாவது பண்டிகைன்னா என்ன பண்ணுவாங்க? சர்ச்சுக்கு வருவாங்க. அவங்களுக்கு பேர் என்ன? பண்டிகை கிறிஸ்தவர்கள். இன்னொரு கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க லாஸ்ட்டு, அவங்க யாருன்னா சண்டே கிறிஸ்டியன்ஸ். அவங்க பேர் என்ன? சண்டே கிறிஸ்டியன்ஸ். எப்போ தான் சர்ச்சுக்கு வருவாங்க? சண்டே மட்டும். மண்டே டு சாட்டர்டே எங்க டே? சண்டே. அது சண்டே கிறிஸ்டியன்ஸ், ஃபெஸ்டிவ் கிறிஸ்டியன்ஸ், ஃபுல்லி கிறிஸ்டியன்ஸ். நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க? யூ ஆர் ஹைலி ஃபேவர்ட். வேதம் சொல்லுது, யூ ஆர் ஹைலி ஃபேவர்ட். நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, we are highly favored. ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினால, அவருடைய கிருபையினால, அவருடைய ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். ஆண்டவராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருக்கு சொந்தமாக இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் இருக்கவங்க கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. ரைட். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 17, 18, 19. ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று, நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஜனங்களிடத்தில் என்ன செய்? தீர்க்க தரிசனம் முறை, ஜனங்களிடத்தில் பேசு. ஏன்னா எரேமியா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். he was highly favored by God. ஆண்டவராலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆகையினாலே கர்த்தர் அவனோடு பேசுகிறார். கர்த்தர் யாரெல்லாம் அவருடைய பிள்ளையாய், யாரெல்லாம் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வைத்திருக்கிறாரோ அவர்களோடு கர்த்தர் என்ன செய்வார்? முகமுகமாய் பேசுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை வேளையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்களோடு தேவன் பேசுவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மக்கிட்ட பேசணும்னு நினச்சி நம்ம எதிர்பார்த்து, அநேகரை எதிர்பார்த்து அவங்க பேசாமல் அல்லது நம்ம பக்கத்தில் வராமல் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டிருக்கலாம். நம்ம எதிர்பார்த்தவர்கள் நம்மளோடு இல்லாமல் இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொருவரோடும் அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெரமையா, இந்த எரேமியா இருக்கார் பாருங்க, அவர் ரொம்ப சின்ன பையன், கொஞ்சம் வயசு தான். ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் மற்ற எல்லாரையும் விட்டுட்டு ஆண்டவர் எரேமியா விட்டு மட்டும் பேசுகிறாரு. ஏன் பேசுகிறாருன்னா, எரேமியா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. அல்லேலூயா. நீங்கள் பல நேரம் கேள்வி கேட்கலாம், எங்கள் குடும்பத்திலேயே என்னையத்தான ஆண்டவர் தெரிந்து கொண்டார், ஏன்? நம்ம பாடணும்ல,
ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. அது நமக்கே தெரியாது. ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய ஜனக்கூட்டம், நம்முடைய குடும்பத்தை பார்க்கும்போது, நம்ம இருக்கிற சொசைட்டியை பார்க்கும்போது தேவன் நம்மை தெரிந்து கொண்டது ஆண்டவருடைய பிள்ளையாய். பிகாஸ் we are favored by God. நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கைகளை உயர்த்தி வரால் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். எரேமியாவோடு கர்த்தர் பேசினார். ஆண்டவர் பேசுகிறாரு. ஒருத்தரும் மற்ற எல்லாரையும் விட்டுட்டு எரேமியாவை தேடி ஏன் வராருன்னா, அவன் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அல்லேலூயா. அவன் எங்கே போனாலும் ஆண்டவர் விடலை. எரேமியாவோடு கர்த்தர் பேசினார். எரேமியா ரொம்ப பயந்து சொல்கிறாரு. 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். எரேமியா 1:6. அப்பொழுது நான் என் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகள் எல்லாம் நீ பேசுவாயாக. அல்லேலூயா. அல்லேலூயா. பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சின்ன பிள்ளை, எனக்கு எதுவும் தெரியாது. எரேமியா சொல்றேன், எனக்கு பேச்சே வராது, நான் பேசவே முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் இரக்கம் உன் மேல, என் தயவு உன் மேல. ஆண்டவர் எரேமியாவோடு பேசும் பொழுது எரேமியா சொல்லுகிறதை கேட்ட உடனே, நீ ஒன்றும் பயப்படாத, நான் உன்னை அனுப்புகிறேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆமென். இந்த காலை வேளையில் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிறார். உலகம் என்ன நினைச்சாலும் சரி, ஒருவேளை நீங்களே எனக்கு தகுதி இல்லை, நான் எதுவும் செய்ய இயலாதவன், என்னால் இது முடியவே முடியாது, எனக்கென்று ஒன்றுமில்லை என்று சொல்லி நீங்கள் புலம்பினாலும், தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு, தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற இரக்கம், அவர் உங்களை நேசித்த நேசம், ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உண்மை. ஆகையினாலே கர்த்தர் உங்களை பேசி அவர் உங்களை நடத்துவார். ஆமென். அவர் உங்களோடு பேசுகிறதுக்கு காரணம், ஆண்டவர் உங்களை திரும்ப 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 தேடி வர்றதுக்கு காரணம், ஆண்டவர் திரும்ப 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 அவருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேல வைக்கிறதுக்கு காரணமே, நீங்க ஆண்டவரால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. உங்க மேல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நீங்க முந்தி இருந்த மாதிரி இல்லை, இப்போ நீங்க வேற மாதிரி. ஏன்னா உங்க மேல காட்ஸ் ஃபேவர் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகம் பார்க்குற மாதிரி ஒருவேளை தகுதி இல்லாமல் நீங்க இருக்கலாம். எரேமியா பார்க்கும்போது ஒரு தீர்க்கதரிசிக்கான எந்த தகுதியும் எரேமியாவுக்கு கிடையாது. He was not at all qualified as a prophet. அவன் ப்ராஃபட்டாக இல்லை, தீர்க்கதரிசியாக இருக்கிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை. அப்படிப்பட்ட தகுதி ஒன்றுமில்லாத எரேமியாவை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பயம், எரேமியாவுக்கு பயம். ஆசீர்வதிக்கப்பட்டவன் அசாதாரணமான காரியங்களை செய்வான். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவன், எல்லாரும் நல்லா கவனிங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவன் அசாதாரணமான காரியங்களை செய்வான். யாரெல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் ஃபேவர் ஆண்டவர் தந்திருக்கிறாரோ, இந்த ஃபேவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்மளால் முடியாதவைகள், நம்மளால் யோசித்திராதவைகளை செய்யும்படி கர்த்தர் நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பலனை என்ன செய்வார், போடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவன் செய்கிறதெல்லாம் அசாதாரணமானவைகள். அவன் சாதாரணமான காரியத்தை எல்லாரும் செஞ்சுருவாங்க, எல்லாராலும் முடியும், எல்லாரும் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் செய்கிற காரியங்கள் எப்படி இருக்கும்னா நம்மளால் யோசிக்கவே முடியாது. எரேமியா ரொம்ப சின்ன பையன்,
இன்னொன்று, எரேமியாவை தீர்க்க தரிசனம் சொல்லும்போது பொதுவாகவே தீர்க்க தரிசனம்னா எப்படி இருக்கும்? நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பிளஸ்ஸிங்ஸு, ஆசீர்வாதம். தீர்க்க தரிசனம் சொன்னாலே இன்னும் பெருகுவாய், இப்படி சொல்லிட்டா எப்படி இருக்கும்? சந்தோஷம். அவர் தாங்க உண்மையான தீர்க்கதரிசி. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தலையாக்க போறார். இன்னைக்கு நீ வாளே ஆகிறதில்லை. உன்னை கீழே ஆகாமல் உன்னை என்ன செய்வார்? மேலாக்குவார். உன்னை நதி பாயிற தேசத்துக்கு கொண்டு போவார். பசுமையான புல்வெளியில் உன்னை ஆண்டவர் என்ன செய்வார்? நடத்துவார். உன் குறைவுகள் எல்லாம் என்ன செய்யும்? நிறைவாகும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ கன்றுகளை போல இல்லை, பெரிய பெரிய மரங்களை போல கூட இருப்பாங்க. இப்படிலாம் சொல்கிற உடனே அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? தீர்க்க தரிசனம் இப்படி தாங்க வரணும். எல்லாம் சந்தோஷம். நான் ஒரு தீர்க்க தரிசி பாருங்க, பார்த்தோன்னே அப்படியே சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் எரேமியா தீர்க்க தரிசி ஆண்டவர் எதுக்கு கூப்பிட்றாரு தெரியுமா? நீ நல்லா இருப்பேன்னு போய் சொல்லலை. நீ என்ன பண்ணுவ? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீ என்ன செய்ய? அவர்களுக்கு விரோதமாய். ஏன்னா people want to hear everything will be fine. ஜனங்கள் அப்படி தான் நினைப்பாங்க, ஜனங்கள் அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் நல்லா இருக்குங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லணுன்றதான், அதுதான் தீர்க்க தரிசனம், ஜனங்கள் எதிர்பார்ப்பு. ஆனால் ஆண்டவர் எரேமியாவை எதுக்கு கூப்பிட்றாரு தெரியுமா? அப்போது நல்ல விஷயங்களை சொல்லும்போது ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமாக கேட்பாங்க. தீயமாக ஏதோ இது அகெயின்ஸ்டாக பேசும்போது கேட்க முடியாதுல்ல. அதுவும் சின்ன பையன் ஒரு பெரிய கூட்டத்தில் போய் சொல்கிறாரு, உன்னைய ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு? வச்சு வாங்க போகிறாருன்றத சொல்கிறதுக்கு ஒரு ஆளை அனுப்பணும். அப்படி சொல்ல முடியுமா? போய் சொல்ல முடியுமா தைரியமாக? அப்படி சொல்ல முடியாது. அதனால தான் எரேமியா சொல்கிறாரு, எனக்கே பேச வராது, நீங்கள் போட்டு என்னைய போட்டு இப்படி பண்ணுறீங்க. இப்போ இவர் மோசே சொன்னார்ல, நானே திக்குவாய். ஏன்னா அவருக்கு பிரச்சனை என்னென்னா வாய் திக்குதான். சில பேருக்கு வாய் நல்லா இருக்கும், நல்லா பேசுவாங்க, எங்கேயாவது ஒரு டென்ஷன் ஆகிட்டாங்கன்னு வைங்க, ஒரு பயமோ இல்லை ஒரு டென்ஷனோ கோபமோ வந்துச்சுன்னா பப்பான்னு அப்படியே தடுமாறுவாங்க. ஏன்னா அந்த டென்ஷனில் பேச வராது. இப்போ நான் நினைக்கிறேன் மோசேக்கு ஓரளவு நல்லா தான் பேசிகிட்டு இருந்திருப்பார். ஆனால் பார்வானை பார்க்கணுன்னு உடனே இவருக்கு என்ன ஆயிருக்கும்? டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ இவனை போய் பார்க்குறதா? ஏன்னா அவனுக்கு பயந்துட்டு தானே வந்திருக்கோம். என்னால் பேச முடியாது. எரேமியா ரொம்ப சின்ன பையன், என்னால் பேச முடியாது. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை அனுப்புகிறேன், ஏன்னா நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் உங்களால் செய்ய முடியாது என்று நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அவைகள் எல்லாவற்றையும் செய்யும்படி, அவைகள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என்னால் முடியாது, அவன் சொல்கிறது அதான், என்னால் முடியாது, நான் போய் பேச முடியாது, எனக்கு பேசுகிறதுக்குரிய பேச்சே இன்னும் வரலையே, நான் போய் என்ன நம்ம ரொம்ப சின்ன பையன். ஆண்டவர் சார் நான் சொல்கிறத போய் சொல்லு. ஜனங்களுக்கு எதிராய் பேசும் பொழுது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, பல நேரத்தில் நாமும் அப்படிதான். ஆண்டவர் நமக்கு சாதகமாக சில வார்த்தைகளை சொல்லும்போது, சில வார்த்தைகள் நமக்கு சாதகமாக வரும்போது, நமக்கு ஆசீர்வாதமாக வரும்போது நம்ம அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு விரோதமாய் நாம் செய்கிற தவறான காரியங்களை சுட்டி காட்டும் போது நம்மளால் அதை என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த கால வேளையில் நீங்கள் ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் போய் சொன்னது மாதிரி இன்னைக்கு நமக்குள்ள ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவர் விரும்பாதவைகள் ஒருவேளை நமக்குள்ள இருக்குமானால் அவைகளை மாற்றிக்கொள்ளும்படி கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை மாற்றிட்டோன்னா, அதை தூக்கி போட்டோன்னா, எதெல்லாம் தூக்கி போடணும்னு ஆண்டவர் சொல்கிறாரோ அதெல்லாம் தூக்கி போட்டு, எதெல்லாம் செய்ய சொல்கிறாரோ அதெல்லாம் செய்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தோன்னா ஃபேவர் தன்னால் என்ன செய்யும்? இறங்கி வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தயவு உங்கள் மேலே என்ன இறங்கி வரும், ஆசீர்வாதம் உங்கள் மேலே இறங்கி வரும். எப்போ இறங்கி வரும்னா, தூக்கி போட வேண்டியதை தூக்கி போட்டுட்டு எடுக்க வேண்டியதை எடுக்கும்போது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்க முதுகில் தட்டி சொல்லுங்க, தயவு இறங்கி வரும். சொல்லுங்க, தயவு இறங்கி வரும். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம இதை செய்யும்போது
ஆமென். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நம்ம என்ன 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 தவறு செய்து கொண்டிருக்கிறோம், நம்ம இடத்துல என்ன பிரச்சனை, நம்ம இடத்துல என்ன குறைவு, அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதை வந்து சொல்லும்போது நமக்குள்ள அந்த சேஞ்சஸ் வந்துருச்சுன்னு வைங்க, அந்த மாற்றம் வந்துருச்சுன்னு வைங்க. சில பேரால் நல்லதை மட்டும் கேட்டுட்டு அதை மட்டும் செய்வாங்க. நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு மட்டும்தான் சொல்லணும், வேற எதுவும் சொல்லக்கூடாது. நிறைய பேர் அப்படி நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோன்னு வைங்களேன், அதை சொன்னதுக்கப்புறம் ரொம்ப விசனப்பட்டு வருத்தப்பட்டு சர்ச்சுக்கே வராமல் போன ஆட்களும் உண்டு. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் கூட்டம் தேவையில்லை, கும்பல் தேவை கிடையாது, நமக்கு தேவை குவாலிட்டி மட்டும்தான். ஒரு ஆளிலையா சொல்லுங்க பார்க்கலாம். தரமான கொஞ்சம் பேர் தான் நமக்கு தேவை. நமக்கு ரொம்ப பெரிய கூட்டமே, ஆமாம், ரொம்ப பெரிய கூட்டத்தை வச்சுட்டு நீ எப்போ வேணாலும் வா, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, எங்கே வேணாலும் போய்க்கோ, அதுக்கு வேற இடம் இருக்குது. அது இங்கே முடியாது. அல்லேலூயா. அது நமக்கு அது அது நமக்கு சரியில்லை. அது அது ஆண்டவருக்கு பிரியமும் இல்லை. தவறு நம்மகிட்ட குறைகள் இருக்குது, நம்மகிட்ட பிரச்சனை இருக்குன்னா, இப்போ இந்த புண்ணு இருக்கும் பாருங்கள், புண்ணு காலில் புண்ணு கையில் புண்ணு வந்துச்சுன்னா அது லேசாக அப்படி பக்கு வந்து அப்படி மூடின மாதிரி இருக்கும். நம்ம அதை வந்து மேலே அப்படியே அந்த ஆயின்மெண்ட்டை போட்டு போட்டு வந்தோம்னா அப்படி பக்கு வந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஆறாது, உள்ளே என்ன இருக்கும், சலம் இருக்கும். அது அந்த உள்ள சலம் இருந்தாலும் அந்த மேலே ஒரு பக்கு வந்தவொடனே நம்ம நினச்சிடக்கூடாது இந்த புண்ணு ஆறிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை உள்ள வலி இருக்கும், அப்போ வரைக்கும் அந்த ரணம் இருந்துகிட்டே இருக்கும், உள்ளே அந்த பஸ் இருக்கிற வரைக்கும் ரணம் இருந்துகிட்டே இருக்கும், வலி இருந்துகிட்டே இருக்கும். அதை என்ன செய்யணும்னா பிதுக்கி அதை அமுக்கி அந்த சீலெல்லாம் வெளியே கிளியர் பண்ணிடணும், எல்லாத்தையும் வெளியே எடுத்துடணும். எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு ஒரு ஆணி வேறு இருக்கும் அதில், சில இதில் அந்த ஆணியையும் என்ன செஞ்சிடணும், வெளியே எடுத்துடணும். அதெல்லாம் எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் அது என்ன ஆகிடும், ஆமாம், ஒன்று ஹீல் ஆகிரும். அதுக்கப்புறம் மருந்து போட்டால் சும்மா வந்து எதையுமே வெளியே எடுக்காமல் உள்ள சலத்தை வச்சுட்டு மேலே மட்டும் அப்படியே பூசி, உங்களை மாதிரி ஒரு அம்மா இந்த உலகத்திலேயே கிடையாதம்மா, அதனால் அப்படி மேலே போட்டு அப்படியே பூசக்கூடாது. நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 6:1. பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியே நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டி தின்றார்கள். பரிசேயரில் சிலர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்ததுமன்றி தன்னுடைய கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்று சொன்னார். மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார், மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேத பாலகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். போதும். இப்ப ஓய்வு நாளை குறித்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க சீஷர்கள் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. போகும்போது அவங்க ஓய்வு நாளில் நடந்து போகும்போது அந்த கதிரை என்ன செஞ்சிட்டாங்க, பிரிச்சுட்டு கையில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டே போகிறாங்க. ஓய்வு நாளில் எதையும் என்ன செய்யக்கூடாது, எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணும், எப்படி அனுசரிக்கணும்னா, ஓய்வு நாள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி இருக்கணும், எதுவும் சாப்பிடக்கூடாது, உன் சொந்த பேச்சை பேசக்கூடாது, உன் சொந்த வேலையை செய்யக்கூடாது. காலையில் ஓய்வு நாளில் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன 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 வீட்டில் என்ன தான் பேசணும், என்ன பேசணும், என்ன பண்ணுற, இன்னைக்கு சமைக்கிறியா, சாப்பாடு வைக்கிறியா, கறி எடுக்கிறியா, இல்லை இப்போ இது மீன் எடுக்கிறியா, அதெல்லாம் பேசக்கூடாதான். ஓய்வு நாள் அன்னைக்கு என்ன பண்ணணும், ஆண்டவர் பற்றி தான் கிளம்பு, ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும், எதுவும் சாப்பிடக்கூடாது. ஏன் ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா,
சாப்பாடுன்ன உடனே அடுத்து காலையில் என்ன ஆரம்பிச்சிடும், சமையல் ஆரம்பிச்சிடும். இவன் சமையலுக்குள்ளே போனால் இந்த பொம்பளைங்களாம் எப்போ தான் வரும், 7:30க்கு வராது, ஆராதனைக்கு. அது ஆண்டவருக்கு தெரியும். இது சமயக்கட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா நேரம் இழுத்துரும், அப்புறம் 8 மணி ஆயிரும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார், காலையில் நீ எதுவும் சாப்பிடாத வந்துரு, ஃபாஸ்டிங்கோட என்ன செஞ்சிரு வந்துரு அப்படின்னு சொல்ல. சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறது, சின்ன பிள்ளைங்களுக்கும் என்ன பண்ணணும், ஃபாஸ்டிங். அப்போ இதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஓய்வு நாளில் நீ உன் சொந்த பேச்சை என்ன செய்யாத, பேசாத, பிரச்சனை வந்துடும். இவன் சொந்த பேச்சை பேசினாலும் என்ன ஆயிடும், இவன் ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சு சொன்னேன், உங்கள் அம்மா நேற்று ஃபோன் பண்ணாங்களே என்ன சொன்னாங்க அப்படின்வான். அப்படின்னோடனே அப்புறம் பிரச்சனை ஆரம்பிச்சிடும். இதை தான் சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படி இப்படின்னு அதனால் எந்த பேச்சும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஓய்வு நாளில் உன் சொந்த வேலையை செய்யக்கூடாது, வண்டி எடுத்துகிட்டு எங்கேயும் போகக்கூடாது. இதெல்லாம் 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 வேதம் சொல்கிறது. ஞாயிற்றுக்கிழமை எங்கே போனோம், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொன்ன உடனே எனக்குள்ளே எப்படி இருந்துச்சா, அவ்வளோ சந்தோஷம். இவங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த இதை வாயில் போட்ட உடனே நம்மளால் ரெடியாக தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருத்தன் இருப்பான்ல, அவன் பக்கத்தில் கூட வந்துட்டான். ஆண்டவரை பார்த்து, ஏங்க போதகிற, என்ன போதகிற நீங்கள், நம்ம உங்களை பற்றி நல்லா சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இப்படி சாப்பிட்டுக்கிட்டே போகிறீங்களே, இதெல்லாம் நல்ல விஷயமாங்க, சரியாங்க இது அப்படின்னு கேட்டவுடனே அவர் என்ன சொல்கிறாரு, அவர் ஆர்கியூ பண்ணியிருக்கலாம், அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கலாம், ஏன்பா ஞாயிற்றுக்கிழமை என்னப்பா பண்ணாங்க, இதை வேறு ஏதாவது தப்பாக பண்ணிட்டாங்க, சும்மா லேசாக எடுத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இதெல்லாம் அப்படின்னு கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம் அவர். ஆனால் அவர் என்ன சொன்னார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்ததுமன்றி தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே. ஏன்னா இவன் பூரா அந்த பரிசேயர் சதுசேயர் இந்த வேத பாரகர் இவங்க எல்லாம் இவரை தப்பு கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன சொல்றான் பாருங்க, வேண்டாம் வாசிக்க வேண்டாம், நம்ம அடுத்த சம்பவம், ஓய்வு நாளில் இவரை சுகப்படுத்துறானான்னு ஒருத்தனை கூட்டிட்டு வராங்க. இவரை எப்படியாவது தப்பு கண்டுபிடிக்கணும், குற்றம் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே அப்படியே இருப்பான் பாருங்க. அதே மாதிரி தான் இந்த கூட்டம், இவன் தப்பு கண்டுபிடிக்கணும்னு நினச்சி அவர்கிட்ட வரும்போது தாவீதை பற்றி அவன் தப்பாக சொல்ல மாட்டான். யார், பரிசேய சதுசே தாவீதை பற்றி தப்பாக சொல்ல மாட்டாங்க. அதனால தான் அவர் போடுறாரு, வசனத்தை எடுப்பான். அந்த வசனத்தை எடுத்து பழைய ஏற்பாட்டில் அது என்ன சொல்லுது, அந்த வசனம் என்ன சொல்லுது, தாவீது போய் சமூகத்து அப்பத்தை எடுத்து சாப்பிட்டானேப்பா, அவன் சாப்பிட்டதும் இல்லாமல் அவன் கூட இருந்தவங்களுக்கும் கொடுத்தானேன்னு. இந்த பரிசேயர் சதுசேயர் என்ன சொன்னாங்க, பேச்சே இல்லை. நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களால், இஃப் யூ ஆர் ஹைலி ஃபேவர்ட், நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் உங்களை குற்றம் காண்கிறவர்களை நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். உங்கள் மேலே யாராவது பழியை போடணும்னு நினச்சா ஃபேவர் உங்கள் மேலே இருக்கிறதுனால நீங்கள் அதை அப்படியே என்ன செஞ்சுறீங்க, ஆண்டவரை பழி போடணும்னு நினச்சா அவர் வேறு பதில் சொல்லலை, வேதத்திலேருந்தே என்ன செய்தார், அதே தான். உங்களுக்குள்ளே அந்த ஃபேவர் இருந்துச்சா நீங்கள் வேறு எதையும் சொல்ல மாட்டீங்க, வார்த்தையை என்ன செய்வீங்க, பிரகடனப்படுத்துவீங்க. எவ்வளோ பேர் உங்களை தப்பாக சொல்லலாம், எவ்வளோ பேர் உங்களை தப்பு கண்டுபிடிக்கலாம். நீங்கள் நன்மை செய்தாலும் உங்களை தீயவர்களாக போர்ட்ரேட் பண்ணல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் நமக்கும் நினச்சி அநேக நீங்கள் புலம்பலாம், ஐயோ நான் எவ்வளோ நன்மை செஞ்சேன், இவனுக்கு எவ்வளோ உதவி செஞ்சேன், அதெல்லாம் மறந்துட்டு என்னைய தப்பாக சொல்கிறானே, எல்லா பக்கமும் தப்பாக சொல்கிறானே அப்படின்னு ஒருவேளை நீங்கள் புலம்பினாலும் தேவனுடைய ஃபேவர், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் யாரெல்லாம் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் திரும்ப என்ன செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்ன உடனே அமைதியாயிட்டான். இன்றைக்கும் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த ஃபேவர் உங்கள் மேலே இருக்குது. உனக்கு எதிராய் வருகிறவர்களை நியாயத்தில் உன்னை நிறுத்தணும்னு நினைக்கிறவனை நீ நியாயத்தில் என்ன செய்வாய், கொண்டு வருவாய். வேதம் அப்படி தான் சொல்லுது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கிறது. நம்ம வாசித்த சங்கீத பகுதியில் 7வது வசனம், அந்த 7லேருந்து 15 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் திரும்ப வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னுடைய ஜனம், யூ வில் பி மை பீப்புள் அண்ட் ஐ வில் பி யுவர் காட். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஜனங்கள் நினைக்கிறாங்க ஆண்டவர் எப்படியாவது திருப்திப்படுத்தலாம், ஆண்டவர் காணிக்கை
செலுத்தி அல்லது ஆண்டவருக்கு சாக்ரிஃபைஸ், அதாவது பலி கொடுத்து இதெல்லாம் செஞ்சு ஆண்டவர் திருப்தி ஆயிடுவாருன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாமே என்னுடையதுப்பா, காட்டு மிருகங்கள் என்னுடையது, சகலத்தையும் நான் தான் படைத்தேன், என்னுடையதை கொண்டு வந்து எனக்கு கொடுத்து என்னை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறியா? என்னை திருப்திப்படுத்தாத, உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நீ உனக்கு ஃபேவர் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஃபேவர் கொடுக்கணும், உங்களை ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவருக்கு தேவை நம்ம காணிக்கை, நம்ம பலிகள் கிடையாது. அவர் சொன்னவைகளை, அவர் நமக்கு கட்டளையிட்டவைகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருக்கு கீழ்ப்படிவது தான் பலி. பலியை பார்க்கலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறத தவிர பெரிய பலி எதுவுமே இருக்கவே முடியாது. ஃபேவர், ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க மேலே வரணும்னா நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிய, தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு சரியா. எதாவது செஞ்சுட்டா நம்மளை ஆண்டவர் ரொம்ப மெச்சிடுவாரோ, நம்ம ஏதாவது கொடுத்துட்டோம்னா போதுமோ அப்படின்லாம் தயவுசெய்து நினைக்காதீங்க. அதில் எந்த உடன்பாடு ஆண்டவருக்கு இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் மிருகங்கள், காட்டு மிருகங்களை என்னுடையதானே, நம்ம கொடுக்குறதே யாருதை தான் நம்ம கொடுக்குறோம். அவர் கொடுத்ததில் கொஞ்சத்தை எடுத்து தான் நம்ம என்ன செய்கிறோம். அவருக்கு அதில் அவர் திருப்தி ஆகிறது இல்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை. நம்ம கொடுக்கணுன்றது ஆண்டவருக்கு அவசியம் இல்லை, அது தேவையில்லை. நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய நன்மைக்காக நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவர் கொடுக்குறோம். நம்ம கொடுக்கறதுனால ஆண்டவர் சாட்டிஸ்ஃபை ஆகிறது இல்லை, திருப்தி ஆகிறது இல்லை. அவர் திருப்தி ஆகிறதே என்னன்னா நாம் கீழ்ப்படியும் போது தான். பக்கத்தில் இருக்கவங்க கைக்குள்ள சொல்லுங்கள், நீங்கள் கீழ்ப்படிஞ்சா அவர் சந்தோஷப்படுவார். நீங்கள் கீழ்ப்படிஞ்சா அவர் சந்தோஷப்படுவார். ஆமென், அல்லேலூயா. கீழ்ப்படிதல், ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். நீ என்னுடைய ஜனம், நான் உன்னுடைய தேவன். அவர் சொல்ல, நீ என்னுடைய ஜனம், நான் உன்னுடைய தேவன். இதில் நீ என்ன செய்கிறத விட, பலி செலுத்துறதை விட, அப்படி இப்படி எல்லாம் செய்கிறத விட, நான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சாலே நீ என் மேலே அன்பாக இருக்கன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். எனக்கு என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சா நீ என் மேலே இரக்கமாக இருக்கன்னு தெரிஞ்சுக்குவேன். என் வார்த்தை, நான் சொல்கிறத கேட்டு நடந்தினா போதும், மற்றதெல்லாம் ஓகே. இப்போ இந்த காலை நேரம் உங்கள் மேலே அந்த ஃபேவர் வரணும், உங்கள் மேலே அந்த ஆசீர்வாதம் வரணும்னா, ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியாவுக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி ஏதோ குறைகள் இருக்கா, ஏதோ பிரச்சனைகள் இருக்கா, ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தை இதெல்லாம் வேண்டாம் விட்டுருன்னு சொல்லுதா, உடனே விட்டுருங்க. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் செய்யாத, எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லை எல்லாத்தையும் விட்டுட்டு அவருடைய கிருபைக்காக காத்திருப்போம், அவருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நிச்சயம் அவருடைய ஃபேவர், அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம மேலே வைப்பார். கண்களை மூடுவோம், எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, என் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, என் மீது கிருபையாயிரும் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். எல்லாரும் அப்படியே அர்ப்பணத்தோட, என் மீது அன்பு செலுத்துகிற, என் மீது கிருபையாயிருக்கிற என் தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி 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 நன்றி, கருப்போல காத்தீரே. நன்றி,
என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல் காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருப்போல சுமந்தீரே நன்றி. அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய ஆசீர்வாதம் அவர் நம் மீது வைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, எரேமியா தகுதியில்லாதவனாக இருந்தும் கர்த்தர் அவனை தம்முடைய கிருபையினால, தம்முடைய தயவினால, தம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி அனுப்பினார். உன் மீது அவருடைய தயவு இருக்கிறதுனால உன்னால் செய்ய முடியாது என்று சொல்லி நீ யோசிக்கிறவைகளை செய்து முடிக்கும்படி, அசாதாரணமானவைகளை செய்ய கர்த்தர் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓ, அவருடைய தயவு உன் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. அவர் விரும்புகிறபடி, அவருக்கு பிரியமானதை மட்டும் செய்ய உங்களை ஆண்டவருடைய கரத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவருக்கு எது பிரியமோ அதை செய்யறதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க அப்படியே உங்க கையை உயர்த்துங்க. ஓ எஸ், கரங்களை கீழே போட்டுக்கொள்வோம். கர்த்தர் அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களை தம்முடைய தயவினால நிரப்புகிறவர். இந்த கால வேளையில் அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய ஆசீர்வாதம் உங்க மேல வருது. அப்படியே கண்களை மூடி இருப்போம். நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, என் நல்ல தகப்பனே, எங்கள் மீது உடைய ஆசீர்வாதத்தை பொழிய பண்ணுகிறவரே, இந்த அன்பு பிள்ளைகளை ஒவ்வொருவரை கண்ணோக்கி பார்த்திருக்கிறீர். அன்பாவே, கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் இடைப்பட்டிருக்கிறீர், அவளோடு பேசியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய தயவுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். உங்களுடைய இரக்கத்துக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். உமக்கு பிரியமில்லாதவைகளை விட்டு நீர் விரும்புகிறதை செய்ய தங்களை அர்ப்பணித்திருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களை கொண்டு ஓ உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக, அவர்கள் குடும்பம் கட்டப்படுவதாக, அவர்கள் தொழில் கட்டப்படுவதாக, ஆண்டவரே அவர்கள் கையின் பிரயாசங்கள் கட்டப்படுவதாக, அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதாக, அவர்கள் அழுகைக்கும் அவர்கள் விண்ணப்பத்துக்கும் நீர் பதில் தருவீராக. இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மேலும் தேவ வல்லமை ஆண்டவரை தங்கி இருக்கட்டும். கர்த்தர் தாமே அவர்களோடு கூட நீர் செல்லுவீராக. ஆண்டவரே, அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உடைய மேலான கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். உடைய திருக்கரங்களில் பிள்ளைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you.